நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது லதா ராணி. ஆல்ரெடி நான் தேனுடைய மருத்துவ குணத்தையும் மிளகினுடைய மருத்துவ குணத்தையும் நான் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த தேன் மிளகு ஊற வச்சிருந்தா அந்த தேன் மிளகோட நம்ம சுத்தமான மஞ்சள் பார்த்தீங்கன்னா கடையில எல்லாம் வாங்கக்கூடாது. நம்மளா மஞ்சள் வாங்கி அரைச்சி அதை வச்சுட்டு அதை நம்ம வாரத்துக்கு 2 முறை அந்த தேன் மிளகு ஒரு 48 நாள் ஊற வச்ச அந்த தேன் மிளகிலிருந்து தேனை எடுத்து நம்ம சுத்தமாக அரைச்ச அந்த மஞ்சளில் கலக்கி சாப்பிடணும். மஞ்சள் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா மஞ்சள் அதிகமாக சேர்க்கும் போது மந்தத்தன்மை அடையும். அது மாதிரி 1/4 டீஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் அந்த ஊற வைத்த மிளகு 48 நாட்கள் ஊற வச்சு அந்த மிளகில் இருக்கும் தேன், இந்த 2ஐயும் கலந்து நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது இது தங்க பஸ்பத்திற்கு இணையாக நம்ம சொல்லப்படுது. அதுவும் மட்டும் இல்லாமல் உடல் மின்னும். அந்த தேனுக்கும் மிளகுக்கும் உண்டான அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த 2லையும் சொல்லப்படாத என்னன்னு கேட்டிங்கன்னா முடி அடர்த்தியாக வளரும். நம்மளுடைய கண் பார்வை, கண் ஒளி பெருக்கம் நமக்கு கிடைக்கும். கருமையாக இருக்கிறவங்க கூட அதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு அளவிற்கு ஒரு 20% கண்டிப்பாக இல்லை 30% வந்து அந்த அவங்களுடைய நிறத்தில் மாற்றங்கள் காணலாம். அப்படியே அந்த நிறத்தில் மாற்றத்தோடு அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததை விட உங்கள் முகம் ஒரு பளபளப்பாக இருக்குது, ஒரு ஷைனிங்காக இருக்குது, ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை இந்த தேன் மிளகு மஞ்சள் நமக்கு கண்டிப்பாக தரும். வாங்க எங்கள் வீட்டில் நான் அதை எப்படி சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த தேன் மஞ்சள் நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் எடுத்து போகிறேன் அப்படின்னு. இது எல்லாமே வந்து நான் பாட்டில் தான் வச்சுருப்பேன். இந்த மஞ்சள் பார்த்துட்டிங்கன்னா நான் சொந்தமாக வாங்கி அரைச்ச மஞ்சள் இவ்வளோ தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது. மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான். இது நானாக வந்து அரைச்சது. எல்லாமே கண்ணாடி பாட்டில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இதனுடைய மருத்துவ குணம் மாறாமல் இருக்கும். இது ஏற்கனவே நான் வந்து கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் ஆச்சு இந்த மிளகு ஊற வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இது ஊற வச்சு ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. நான் வந்து கிளாஸுக்கு போகிற இடத்துல வந்து தேன் மிளகை வந்து ஃபஸ்ட்டே நான் பேசிடுவேன். அப்போ எனக்கு வந்து இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸுக்கு போன இடத்துல ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்டாக எனக்கு கொடுத்தது. இந்த தேனை தான் இதில் கொண்டு ஒரு 3 மாதம் முடி கொடுத்தாங்க. அதை நான் கொண்டு வந்து இது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இப்போவே ஊற வச்சிட்டேன். ஏன்னா இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இது காமிக்கண்ணா இது இப்போ நான் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு ஊற வச்சு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த தேனும் மிளகும் ஒன்று சேரும்போது நல்ல தேனாக இருந்தால் கண்டிப்பாக அது கெட்டு போகாது. இப்போ இது முடிஞ்சோன்னா அடுத்தது நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் நான் வெறும் தேன் எடுக்காமல் இந்த தேனும் மிளகும் ஊற வச்ச தேனை நான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த மிளகினுடைய எசன்ஸ் வந்து இந்த தேனில் இருக்கும். ஸோ இந்த தேனை எடுத்து இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் நிறைய ஊற்றிடணும். தேனும் மிளகோட வருது. அப்போ நம்ம தேனை மட்டும் எடுத்து இதில் ஊற்றி நம்ம அப்படி கலக்கி சாப்பிட வேண்டியதுதான். இந்த மஞ்சளும் தேனும் நல்லா கலக்கி 2 மிளகு இதில் விழுந்துருச்சு, இருந்தாலும் தப்பு கிடையாது. இதை நல்லா கலக்கி நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாலே போதும், நோய் நம்மக்கிட்ட வராமல் இருக்கும். இந்த மாதிரி நோய் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருமே நோய் இல்லாமல் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. இதை பயன்படுத்தி நீங்களும் நோய் இல்லாமல் வாழுங்க. நன்றி, வணக்கம்.